OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்து OPOS குக் பாட்ல வந்து நம்ம வந்துட்டு தம் நூடுல்ஸ் பண்ண போறோம். ஸோ என் கூட சூர்யா வந்திருக்காரு. அவங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் பண்ண போறோம். ஸோ தம் நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம மேக் பண்ணலாம். ஹாய் சூர்யா. ஹாய். உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து நீங்கள் வந்து தம் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு தம் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலாம் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நான் சொல்ல சரிங்களா? இப்போ வந்து நம்ம பிளைன் நூடுல்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். லைட்டாக முக்கி மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ் எடுத்து மேலே அப்படியே ஊற்றிடுவோம். இப்போ வந்து சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஸோ காரம் வேணும்னா நம்ம ஏற்ற மாதிரி சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். டொமேட்டோ கெச்சப்பும் 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதை இப்போ நம்ம போட்ட சாஸ் எல்லாம் வந்துட்டு அதோட சேர்கிற மாதிரி சும்மா மேலே அப்படி மேலே இருந்து கிளறிப்போம். இப்போ வந்து நம்ம வந்து நூடுல்ஸில் வந்து சாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்து இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். பீன்ஸ், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே, இது கார்ன் எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். சால்ட்டு போட்டு கிளறி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா காய் சைடும் படுற மாதிரி உப்பு நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரத்துக்கு வேணுன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ஒரு சில சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வாயில் போய் மாட்டோன்னா நம்ம வந்து கீரி மட்டும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா. இப்போது காயிலையும் உப்பெல்லாம் கிளறி விட்டாச்சு. நம்மளுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து குக் பாட்டில் வந்து நம்ம எப்படி லேயர் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும். ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னர் வசல் எடுத்து வெளில வச்சிடலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி வந்துட்டு 3/4 கப்பு, 3/4 கப் தண்ணி ஊற்றாச்சு. இதில் வந்துட்டு பாதி காயை மட்டும் போட்டு விட்றலாம். ஃபுல்லாக போடாமல் பாதி மட்டும் போடுறோம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் காய் கீழே இருக்க. இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ஃபுல்லாகவே போட்டுடலாம். இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கிளற வேணாம், ஸ்ப்ரெட்மெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா உனக்கு அந்த லேயர் மாதிரி வரணும். நம்ம பேலன்ஸ் இருக்க காயை இப்போ இது மேலே போட்டு விட்றலாம். இதையும் லேயர் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து 1/4 கப் கேப்சிகம் வச்சுருக்கோம். குடமிளகா கட் பண்ணி அதையும் மேலே போட்டுருக்கோம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. நம்ம வந்து இன்னர் வசலில் வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம் குக் பாட்டில். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மூடிய. இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் இருக்கணும். மெனுவில் போய் செட் பண்ணிடலாம். வெஜ் மோட் செட் பண்ண போகிறோம். மெனுவில் போய் ப்ளஸ் சிம்பிள், வெஜ் மோடு ஆன். ஸோ இதுக்கு மினிட்ஸ் காமிக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்னு. ஓகே. ஸோ 2 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து குக் பாட்டில் வந்து நூடுல்ஸ்லாம் போட்டு வச்சாச்சு. 2 மினிட்ஸ் காட்டுது. ஸோ இதில் வந்து சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். நான் 1 இயர் வந்து ஹாஸ்டலில் படித்தேன். ஓ, ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். ஓகே. அப்போ அவங்க இந்த மாதிரி டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஓகே. அப்போ அது சாப்பிட்டது
அடுத்து இப்போ ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெகுலருக்கு இப்போ வீட்டுக்கு வந்து ஹாஸ்டலில் இப்போ இல்லை இப்போ நீங்கள் இருந்து போகிறனால ஸோ நூடுல்ஸ்லாம் இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு நூடுல்ஸில் என்ன மாதிரி நூடுல்ஸ்லாம் பிடிக்கும்? ஏன்னா நிறையா நூடுல்ஸ் இருக்கு. ஆமாம், எக் நூடுல்ஸ் அந்த மாதிரி டைப் எனக்கு பிடிக்கும். எக் நூடுல்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ எனக்கு தம் நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க குக்பாட்டில். எப்படி வருதுங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து இப்போ வந்து பீப் சவுண்ட் வந்தோடனே நம்ம வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பீப் சவுண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் வந்து நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். இது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கிற பட்டன் அமுத்தலாம், இல்லைனா ரைட் லெஃப்ட் நம்ம வந்து வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். இது ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா ரைட்டு லெஃப்ட்டில் திருப்பணும். இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மூடியை திறந்துடலாம். உள்ளே இருக்க இன்னர் வெஸ்ட் எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். நம்ம போட்டிருந்த காயெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நூடுல்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் சூடாக இருக்கும் போது பிடிச்சிக்கும். ஸோ இப்போ குக்பாட்டில் பண்ண தம் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ண கொடுப்போம் சூர்யாவுக்கு. ஸோ சூர்யா வந்து சொல்லியிருந்தான் முன்னாடியே வந்துட்டு அவங்க ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் அவங்க டேஸ் காலேஜில் வரவங்க வந்துட்டு ஸோ பேரண்ட்ஸ் வந்து செஞ்சு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீயே பண்ணியிருக்க சூர்யா. உனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். டேஸ்ட் நல்லா இருக்குது. நீ பண்ணியா? உனக்கு வந்து எப்படி இருக்குது? ஆச்சரியமாக இருக்கா? இல்லை நீ இது பண்ண உனக்கு தெரியுமா? நூடுல்ஸ் நார்மலாக வீட்டில் பண்ணுறதுக்கெலாம் நார்மலாக மேகிலாம் பண்ணுவேன். இப்போ இது தம் நூடுல்ஸ் வந்து இதில் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட்டான தம் நூடுல்ஸ் வந்து குக்பாட்டில் எனக்கு பண்ணியாச்சு. 2 minutes தான் காமிச்சிச்சு டைமிங். ஸோ அது பில்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes எடுத்துச்சு. குக்கிங் டைம் ஒரு 2 minutes எடுத்துச்சு. மேக்ஸிமம் ஒரு 5 minutesல வந்து நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடியாகி முடிஞ்சிருச்சு. ஸோ டேஸ்டியாகவும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நூடுல்ஸ். வீட்டில் பண்ணால் கூட லேட் ஆகும். இந்த இதில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 2 minutesல ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நான் பண்ணால் நம்ப முடியலனால இது மட்டும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்தா வீட்டில் நானே பண்ணிடுவேன். அது டேஸ்ட்டாக இருந்துச்சு.